ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சமணர் காலத்து படுகைகள், அதோடு சேர்ந்த அசோகரோட சிற்பங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். மலை மேலே ஏறி போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த மலைக்கு தென் பக்கத்தில் தான் சமணர் காலத்து படுக்கைகளும் அசோகர் காலத்து சின்னங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை போய் பார்க்கணும். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பேரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மறுகால் தலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம பூலுடையார் சாஸ்தா கோயில் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதுக்கு அந்த மலைக்கு தென்புறத்தில் சமணர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த படுக்கைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே இடத்துல அசோகர் காலத்தில் உள்ள செதுக்கப்பட்ட சின்னங்களும் இங்கே இருக்கிறதாகவும் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதன் பேரில் இங்கே அந்த சமணர் காலத்து படுக்கைகளை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். இங்கே அதுக்கான போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த இந்த மலையில் தான் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னா அந்த பக்கம் இங்கிலீஷில் போர்டு வச்சுருக்காங்க, இந்த பக்கம் தமிழில் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தான் இந்த இதை வச்சுருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பூலுடையார் கல்வெட்டுகள் அப்படிங்கிற தலைப்பில் மறுகால் தலை அப்படிங்கிற ஊரில் இந்த மலையில் மலையோட தென்பகுதியில் அமைந்திருக்கிற இந்த குகையில் தான் சமண முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே அந்த முனிவர்கள் எல்லாம் படுத்து ஓய்வெடுப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த மலையை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் மழை நீர் படுக்கை வராத வகையில் ஒரு வருஷம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் கூட மழை தண்ணியோ வெயிலோ எதுவுமே அடிக்காத அளவுக்கு இங்கே நல்லா இந்த மலைக்கு அடியில் ஆழ்ந்த ஒரு துவாரம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட கூரை பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது. அதுவும் தமிழ் கலந்த வார்த்தைகள்னு சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, வெண் காசிபன் கொடுபித கல் கஞ்சனம் அப்படிங்கிற வாசகம் இருக்கிறதா, தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறதா இந்த போர்டில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குகையோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா முடிக்கப்படாத படுக்கைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் சுவாமி அழகிய அதாவது சுவாமிகள் எல்லாம் அங்கே ஓய்வு எடுக்கக்கூடிய படுக்கைகள் இருக்கிறதா இந்த பிராமி எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலைக்கு அடிவாரத்தில் எவ்வளோ ஆழமாக இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இதில் ஃபுல்லாக இங்கே உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஓவிய எழுத்து மாதிரி இங்கே ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு அடிவாரத்தில் நல்ல ஒரு உள்ள வரைக்கும் போகலாம். இங்கே தான் அந்த காலத்து சமணர்கள் எல்லாமே ஓய்வெடுத்தாங்கன்னும், அவங்களுக்கு இங்கே ஒரு அவங்க அவங்களோட ஓய்வு நேரத்தில் இங்கே பாருங்க, இங்கே நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதோ அந்த இதை நீங்கள் பார்க்கணும், சுவாமி அழகிய அப்படின்னு இங்கே எழுதியிருக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அந்த காலத்திலே தமிழ் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றா இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுபுலி ஆட்டம், தாயம் இதெல்லாம் போட்டு அவங்க ஓய்வு நேரத்தில் விளையாண்டதுக்கான சான்று இங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு முகம் இதில் பொறிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு மாலை போட்டு வச்சிருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே ஒரு கால் தடமும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டு, இது ஒரு பெட்டு, அது ஒரு பெட், அது மாதிரி இருக்கிறதுனால தான் இதை சமணர் காலத்து படுக்கைகள்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த சமணர்கள் ஓய்வெடுத்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாங்கன்னா இங்கே ஒரே முள் புதர் செடியாக இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு இதை கொஞ்சம் காம்பவுண்ட்லாம் கட்டி நல்லா மெயின்டைன் பண்ணி இங்கே ஒரு கார்டன்லாம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தொல்லியல் துறை இந்த போர்டை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசோட ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட், இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வச்சுருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட சின்னம். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சின்னத்தை
66 புராதன சின்னங்கள் மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி இதை வச்சிருக்கிறாங்க. இதை வந்து சேதப்படுத்தினாலோ இந்த இடத்துல வந்து ஏதாவது விதிமீறல் பண்ணும்போதோ அவங்களுக்கு கண்டிப்பாக 5000 ரூபாய் அபதாரம், அப்புறம் சிறை தண்டனைன்னு இந்த போர்டில் போட்டிருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். மக்கள் வந்து இந்த இடத்த சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு கேட் வச்சுருக்காங்க, ஒரு காம்பவுண்ட் வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு, இந்த மலையே பாருங்கள், அழகாக செதுக்கப்பட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிராமி எழுத்துக்கள்லாம் தெரியும். இங்கிலீஷில் ஏபிசிடி, அதில் உள்ள ஐ அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வந்து உங்களுக்காக வந்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.